ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது என்ன தான் நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் வந்தாலும் சரி, விஜய் பார்வதியோட கேம் பயங்கரமாக இருக்குது. காலையில் கூட பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட வந்துட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசி அவங்க வாயிலேருந்து விஷயங்களை கறந்துருப்பாங்க. ஏன்னா வியானா வந்துட்டு ஆப்போசிட்டாக, சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்கள், விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்கள், திவ்யாவுக்கு சொம்பு தூக்குற விஷயங்கள் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்தாலும் விஜய் பார்வதியோட கேம் சூப்பராக போனாலும், ஓட்டு அதிகப்படியாக வந்தாலும், யானை வந்துட்டு தன் மேலே மண்ணை மாதிரி போட்டுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் விஜய் பார்வதியை பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி தான் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதிக்கு என்ன ஆச்சு, 7:30 வந்து ஆரம்பிச்சிருச்சா இல்லை விஜய் பார்வதியோட மண்டை குழம்பிருச்சான்னு தெரியல. நிறைய விதிமீறல்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பிள்ளையை வெடிச்சது. பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எதுக்காகனா விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் அந்த மைக் இப்படி இது பண்ணி பேசுகிறதா இருந்தாலும் சரி, மைக்கை மறைச்சிட்டு பேசுகிறதாலும் சரி, வேறு லாங்குவேஜில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சேர வந்துருச்சு. இதெல்லாம் தனித்தனியாக அங்கங்கே நிறைய கண்டஸ்டன்ஸ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணாலும் இதை ஒரு சேர வந்துட்டு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்த காரணத்தினால பிக் பாஸ் வந்து பெரிய பனிஷ்மெண்ட்டாக எல்லாரோடைய காஃபி டீ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஏன் இதை கட் பண்ணார் அப்படின்னா, நான் மட்டும் பார்க்குறது போதாது, நீங்களும் அவங்கள மானிட்டர் பண்ணுறங்கிற அளவுக்கு. ஸோ காலையிலே வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு விக்ரம், கனி, அப்புறமா திவ்யா, அமித் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் ஏன் காலையில் நடக்குது அப்படின்னா, காலையில் 2 பேரும் சேர்ந்து ஜாக்கிங் ஓடுறாங்க. தப்பே இல்லை, ஓடலாம். ஆனால் மைக் இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க. ஏற்கனவே பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் மைக் இல்லாமல் போனால் எப்படி? சரி, மைக் இல்லாமல் போகிற தப்பு கிடையாது, பேசாமல் இருக்கணும். பேசுகிறாங்க. அப்போ அமித் பார்த்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஜாகிங்காக கேட்குது, ஜாகிங்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கலாச்சிட்ருக்காங்க. தேவையான்னு கேட்குறேன் நான். நம்மளுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு. இப்போ வந்துட்டு ஒரு அக்னி பறித்த மாதிரி ஒன்று ஓடி நிறுது. நேற்று வந்து பிக் பாஸ் கிட்ட அவ்வளோ வந்துட்டு சாரி கேட்டிங்க. இப்போ வந்து மைக் இல்லாமல் போகிறதே தப்பு. சரி, மைக் இல்லாமல் போகிறது தப்பு கிடையாது, பட் பேசாமல் இருக்கணும். பேசும்போது மைக்க மாட்டிக்கணும். பேசவும் செய்கிறாங்க, இதுவும் பண்ணுறாங்க. சரி, அது கூட ஓகே, நம்ம அது என்ன அதெல்லாம் நடக்கிறதானே அப்படின்னு நினச்சா, எல்லாம் முடித்தாங்க. முடிச்சுட்டு வரும்போது வந்துட்டு இந்த ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸசைஸ் வந்து விஜய் பார்வதி பண்ணுறாங்க. அப்போ கமருதீன் இதை சொல்கிறாரு, வேண்டான்னு. உடனே காணவனது, ஏய் மயக்கம் மாட்டுங்க 2 பேரும் அப்படின்னாரு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மயக்கம் மாட்டினாங்க, வந்து பேசினாங்க. இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரமும் வியானா வந்து உட்காந்தாங்க. இவங்க வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. விஜய் பார்வதி வந்துட்டு கமருதீனுக்கு தேங்க்ஸ் கமருதீன், ஒன்றை மாதிரி ஒரு ஆள் ஃபிட்னஸ் என் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த உடம்புலாம் சூப்பர் நான் கம்மி பண்ணிவிடுவேன். ஏன்னா நிறைய உடற்பயிற்சிலாம் வந்துட்டு கமருதீன் கூட சேர்ந்து காலையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி நல்ல விஷயம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னாங்க. அப்போ கமருதீன் வந்து சொல்கிறார், விக்ரம் வந்துட்டு காலையிலே வந்து உரண்டல் தான், காஃபி கிடைக்கல, டீ கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு விக்ரம் உட்காந்தோடனே அவன் முன்னாடி பார்த்து சொல்லிட்டு அவரை வெறுப்பேற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்படி ஹக் பண்ணாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு காதில் ஏதோ சொல்கிறாங்க. இவர் காண்டாவர், காதில் புகை வருது. யார்? விக்ரமுக்கு. ஏற்கனவே எங்கள் டீ காஃபிலாம் கட் பண்ணிட்டீங்க, இதில் இது வேறையா அப்படின்னு. ஆமாம்மா, நாங்கள் அதில் தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்னு இவங்க பேச, வியானா வந்து பார்த்து அந்த மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு கலாய்க்க இப்படி போயிட்டுருக்கு. ஏன் அதாவது இப்போ வந்துட்டு சும்மா அவளை வெறுப்பேற்றுறதுக்காக, விக்ரமை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படி கட்டிப்பிடிச்சாலும் பேசாமல் அதை இருக்கணும். அதை பேசுகிற மாதிரி செய்கை காமிக்கிறாங்க. பேசுனாங்களா இல்லையான்றது அவங்க மனசுக்கு தான் தெரியும். ஒருவேளை வெறுப்பேற்றுறதுக்காக அப்படி சும்மா விசேஷம் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் அது வந்து தப்பு தானே. ஏன்னா அதை தானே மையமாக வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் திரும்ப திரும்ப வந்துட்டு அதை வந்து விஜய் பார்வதி வளர்க்க விரும்புகிறாங்கன்னு தெரியல. இது வந்து எப்படின்னா இவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி இல்லை, இது வந்து பிக் பாஸை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? போன வாரமும் வந்துட்டு பிக் பாஸ் வந்து பயங்கரமாக வந்து வார்னிங் கொடுத்தார். ஆனால் அதை பற்றி விஜய் சேதுபதி கேட்கல. ஏன்னா சரி ஓகே போட்டு இப்போ தான் ஒரு ஃபார்மில் போயிட்டுருக்காங்கன்ட்டு. இப்போ திரும்பவும் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பிரளயமாக வெடிக்க போகுது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு இல்லைனா எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்படியே தொடர்ந்து பண்ணாங்கன்னா. ஏன்னா பேசிக்ன்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சொன்னவொடனே ஒரு சில பேர் நிறுத்திடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வேணுன்ட்டுமே பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு. அது யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் வரும். இதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. என்னதான் இவங்க வந்துட்டு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்டாக இருந்தாலும் சரி, பாவமாக இது மாதிரி தெரிஞ்சாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டாங்கன்னா கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டாங்க, வச்சு செய்வாங்க. அதுவும் வாலண்டராக பண்ணுறாங்க. அதான் கொடுமையாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு தெரியுதுன்னு அந்த சாரி கேட்கும்போது கூட சொன்னாங்க, ஏன்னா நான் இல்லை தெரிஞ்சு தான் பண்ணேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு. இன்றைக்கி காலையில் அதை பண்ணலாமா? ஏன் என்னத்தை சொல்கிறது? இப்போ வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க வேறு லிவிங் ஏரியாவில், வாங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பேசணுன்னு. என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த டீம் கேப்டன்
பிக் பாஸ் செம்ம காண்டில் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக வந்து வச்சு செய்ய போகிறாங்க. அது எங்கே போய் எதில் போய் முடிய போகுது? ஏன்னா ஏற்கனவே இந்த பொண்ணை எந்த வகையில் வந்து தூக்கலான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதில் இந்த மாதிரி நீங்கள் இந்தாங்க காரணம், இந்த காரணத்தை தூக்குங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.